குழந்தை அந்த 5 ரூபாய்க்கும் 2 பாத்திரங்களை வாங்கிக் கொண்டாள். நிறையா நாளைக்குப் பின் அன்னைக்குத்தான் அவள் முகத்தில் ஒரு சிறிதளவு புன்னகை தெரிந்தது. அது நிறையா நேரம் பாவம் அந்த குழந்தைக்கு அது நிலைக்கவில்லை. அதற்குள் அம்மா வந்து விட்டார்கள். வேலை முடிந்து வந்து பார்க்கும்போது புதிய 2 பாத்திரம் அவளிடம் இருந்தது. அப்போது அம்மா கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ஏய் செல்வி, இது என்ன புதிதாக தெரிகிறது? ஏது இது யாருடையது என்று கேட்டார்கள். அதற்கு செல்வி சொன்னாள், இது என்னுடையது தான் அம்மா என்றாள். உன்னுடையதா? இத்தனை நாளும் நான் இதை இங்கே பார்க்கவில்லையே. இப்போ முதலிலெல்லாம் எதிர்த்து பேசினாய், இப்போது பொய் சொல்லவும் பழகிவிட்டாயா என்று அம்மா கேட்டார்கள். இல்லை அம்மா, நான் பொய் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். இது நான் வாங்கினேன் சற்று முன் என்று செல்வி சொன்னாள். அதற்கு அம்மா ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னாய்? நீ வாங்கினாயா சற்று முன்? இதை வாங்குவதற்கு பணம் உன்னிடத்தில் ஏது என்று கேட்டார்கள். அதற்கு செல்வி சொன்னாள், அதை நீங்கள்தான் அம்மா எனக்கு தந்தீர்கள் என்று சொன்னாள். என்ன சொல்கிறாய்? நான் உனக்கு தந்தேனா வெட்டியாக செலவழிப்பதற்கு என்று சொன்னார்கள். நான் எப்போது கொடுத்தேன்? நீங்கள்தான் டெய்லி வியாபாரத்துக்கு போகும்போது 50 பைசா எனக்கு தருவீர்கள் அல்லவா? அதை நான் சேர்த்து வைத்திருந்தேன். அந்த காசில்தான் நான் இதை வாங்கினேன் என்று செல்வி சொன்னாள். சேர்த்து வைத்திருந்தால் உடனே அந்த காசை கரியாக்கி விடணுமா என்ன? உனக்கு பெரியவர்கள் வீட்டில் இருக்கிறார்களே, அவர்களிடம் கேட்க வேண்டாம்? இந்த காசை என்ன செய்ய வேண்டும் என்று உன் சொந்த இஷ்டத்துக்கு செய்வாயா? நீ சொந்தமாக முடிவெடுப்பாயா? அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளாகிவிட்டாயா என்று கேட்டார்கள் அம்மா. அதற்கு அம்மா பேசுவதையெல்லாம் ஒரே வாசல்தானே, மயிலாத்தா பாட்டிக்கும் செல்விக்கும். அப்போது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் மயிலாத்தா பாட்டி. அப்போது, ஏன் தாயம்மா, இது என்ன கொடுமையாக இருக்கிறது? ஆவாத பெண்டாட்டி கால்பட்டாலும் குற்றம், கைப்பட்டாலும் குற்றம் என்று சொல்வார்களே ஒரு பழமொழி, அதைப்போல் இருக்கிறது நீ பேசுவது என்று சொன்னார்கள். அதற்கு அம்மா கேட்டார்கள், என்ன அம்மா அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், இந்த குழந்தை என்ன குற்றம் செய்து விட்டாள் என்று இவ்வளவு பெரிய கேள்வியை துருவி துருவி கேட்கிறாய் மாற்றி மாற்றி என்று சொன்னார்கள். இல்லை அம்மா, இதையெல்லாம் இப்படியே விடக்கூடாது. இதை சிறிதிலே வளர விடாமல் இதை முறியடித்து விட வேண்டும். இல்லை என்றால் இவள் பொம்பளை பிள்ளை, நாளைக்கு இதை விட்டுவிட்டேன் என்றால் நாளைக்கு வேற எதையாவதும் ஒன்றை செய்வாள். நாம் செய்தது சரிதான் என்று அவளே முடிவெடுத்து விடுவாள். இவளே முடிவெடுத்து விட்டாள் என்றால் அம்மா அப்பா என்று நாங்கள் முதிர்ந்தவர்கள் எதற்காக இருக்கிறோம் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், என் தாயம்மா, உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிற்றதே. என்ன இப்படி பேசுகிறாய்? அன்று பஞ்சாயத்தில் இந்த குழந்தை சொன்னது ஒரு அவ்வளவு பெரிய குற்றமா என்ன?
அவளுக்கு அப்பாவும் அம்மாவும் இரண்டு பேரும் ஒன்றுதானே? வெவ்வேற இதுவரையும் எத்தனையோ பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் நடந்திருக்கிறது. இந்த 10 வீட்டிலும் அந்த மாதிரி இல்லை. உங்கள் வீடு மட்டும் ஒரு விசித்திரமான வீடு. அதில் என்னமெல்லாம் நடந்திருக்கு. ராமாயண கதைக்கு கூட ஒரு முடிவு இருக்கிறது, மகாபாரதத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் உங்களது கதைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. என்ன இது? ஒரு சிறு குழந்தையிடம் இவ்வளவு பெரிய வார்த்தையவா நீ பேசுகிறது என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அந்த உடனே அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது. கோபம் வந்து இந்த குழந்தையை பிடித்து இழுத்து, ஏய் சனியனே, உன்னால் தானே எல்லாரும் என்னை ஒரு குற்றவாளியாக, என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி என்னை பார்ப்பது போல் கேள்வி கேட்கிறார்கள். இத்தனைக்கும் நீதானே காரணம் என்று போட்டு அந்த குழந்தையை அடித்தார்கள். அதை அம்மாவை பிடித்து நிறுத்தும் அளவுக்கு மயிலாத்தா பாட்டிக்கு திராணி கிடையாது. அவர்கள் வயதானவர்கள். அம்மாவை அவர்களுக்கு பிடிக்க முடியாது. அந்த நேரத்தில் தெய்வானை அக்காவும் வீட்டில் இல்லை. அவர்கள் இருந்தால் அம்மாவுக்கு ஈக்குவலான ஆள் அவர்கள்தான். அவர் அம்மாவை பிடிக்க முடியும், பாட்டிக்கு பிடிக்க முடியாது. அம்மா கோபம் தீரும் வரை அந்த குழந்தையை மிதித்து அடித்து சமட்டி விட்டார்கள். அது அடியையும் வாங்கி கொண்டு அந்த மாமரத்தடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது. அப்போது அம்மா சொன்னார்கள், ஏன் மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறாய்? நீ செய்வதெல்லாம் தப்பு என்று உனக்கு தெரியவில்லையா? என்னை மற்றவர்களெல்லாம் இப்படி பேச வேண்டும் என்பதுதானே உன்னுடைய ஆசை என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு செல்வி ஒன்றும் பதில் பேசவில்லை. ஏனென்றால் அடி அந்த மாதிரி எதிரியை அடிப்பது போல் அடித்தார்கள். பெத்த சொந்த பிள்ளையை அடிக்கிறது போல் அடிக்கவில்லை. அதையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் ஒரு தப்பும் செய்யாத மாதிரி அந்த குழந்தையிடம் எரிந்து விழுந்தார்கள். இதை சொல்லிவிட்டு செல்வியிடம் சொன்னார்கள், ஏய் இங்க பாரு, அடித்தேன் உதைத்தேன் என்று உன் அப்பன் வந்தவுடன் அவன் காதில் போட்டு விடாதே. மறுபடி அது போதும் பழைய மாதிரி மாறுவதற்கு. அதற்கு நீ காரணமாகி விடாதே என்று அம்மா சொன்னார்கள். அதற்கும் செல்வி ஒன்றும் பேசவில்லை. நான் சொல்வது உன் காதில் விழுகிறதா? ஏதாவது பேசு, வாய் ஊமையாகிவிட்டதா உனக்கு என்று அம்மா கேட்டார்கள். அதற்கும் ஒன்றும் பேசவில்லை, மௌனமாக இருந்து விட்டாள். எது பேசினாலும் அம்மா அதை தவறாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். இவர்களிடம் எதைத்தான் சொல்ல முடியும்? பேசினாலும் குற்றம், பேசாவிட்டாலும் குற்றம். பேசாமலே இருந்து விடுவோம், அந்த எனர்ஜியாவதும் மிச்சமாக இருக்கும் என்று எண்ணி இந்த குழந்தை பேசவில்லை. அதற்குள் தெய்வானை அக்கா வந்து விட்டார்கள். மயிலாத்தா பாட்டி இந்த குழந்தை வாங்கிய அடியையெல்லாம் மகளிடம் ஒப்பித்தார்கள். இப்படி இந்த தாயம்மா கோபம் பூண்டு பாவம் அந்த சின்ன குழந்தை என்று கூட பார்க்காமல் கீழே இழுத்து போட்டு அவள் புருஷன் அவளை அடித்தது போல் இவள் இந்த குழந்தையை அடித்தாள். என்ன செய்வது? என்னால் பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்தது. அவளை பிடிக்கும் திராணி எனக்கு இல்லையே தெய்வான என்று சொன்னார்கள். ஏன் அம்மா இவர்கள் இப்படி மாறிவிட்டார்கள்? எவ்வளவு நல்லவர்களாக இருந்தார்கள் அந்நியாரு. திடீரென்று ஏன் இப்படி அரக்க குணம் இவருக்கு வந்தது? அந்த பஞ்சாயத்து தான் இதற்கு எல்லாம் காரணம். பேசாமல் இந்த குழந்தை என்று என் அம்மா மட்டும் போதும் என்று சொல்லியிருந்தால் பாவம் இந்த வார்த்தைகளும் இந்த அடியும் அவளுக்கு மிச்சமாக இருந்திருக்கும். பாவம் குழந்தை. அப்பா மீது 2 பேர் மீதுமே அவளுக்கு பாசம் அதிகம். இருந்தாலும் என்ன செய்வது? இப்படியா? இது
கண்ணால் பார்க்க முடியவில்லையே என்று சொன்னார்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.